ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில். ஸோ இன்றைக்கி யார் வந்திருக்காங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு, எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பரிசோதனைகள் குறித்த கதிரியக்க நிபுணர் டாக்டர் சிந்துஜா அமல்ராஜ் அவங்க தான் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு நிறைய கேள்விகள் டாக்டருக்கு இருக்குது. என்னென்ன கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கும்போது முதல்ல டாக்டரை வந்து வெல்கம் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எஸ், ரொம்ப பொலைட்டாக இருக்கீங்க. ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. சரி, ஓகே டாக்டர். வந்து நான் இன்றைக்கி நிறைய கேள்விகள் உங்களுக்காக இருக்குது. அதில் முதல் கேள்வி வந்து நான் கேட்குறேன். ஸோ ஹெல்த் செக்கப் வெர்சஸ் ஸ்கேன் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? ஸோ ஹெல்த் செக்கப்புங்கிறது வந்து ஒன்லி பிளட் டெஸ்ட் அந்த மாதிரி கிடையாது. இப்போது வர ஹெல்த் செக்கப் பேக்கேஜஸில் ஸ்கேன் இஸ் ஆல்சோ இன்க்ளூடடாக தான் வருது. ஓகே. அது இப்போது எஸ்பெஷலி விமென்ஸ் ஹெல்த் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஸ்கேன், பெல்விஸ் ஸ்கேன், அது யூட்ரஸ், ஓவரிஸ் எல்லாமே இன்க்ளூசிவாக தரும். மேல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டமன் ஸ்கேன் கம்ஸ் அலாங் வித் த பேக்கேஜ். ஓகே ஓகே டாக்டர். ஓகே, அடுத்ததான் வந்து எந்த ஏஜில் பாடி செக்கப் ஸ்டார்ட் பண்ணோம் டாக்டர்? யூஸ்வலாக 30 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் செக்கப் அப்படின்னு அதுவும் இருக்குது. இது இல்லாமல் பெண்கள் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸுக்கு மேலே டிஜிட்டல் மேமோ பண்ணுறது அவசியம். இப்போது அது ஒரு ஸ்க்ரீனிங் ஃபார் பிரெஸ்ட் கேன்சர்னு கூட சொல்லலாம். கேர்ள்ஸுக்கு 40 இயர்ஸ் ப்ளஸ். பசங்களுக்கு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட இந்த பேசிக் ஸ்கேனில் வந்து லிவர், கிட்னிஸ், கால் பிளாடர் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே டாக்டர். அதாவது 30+ வந்துட்டாலே கண்டிப்பாக இது செக்அப் பண்ணணும். ஓகே, எந்த சிம்டம்ஸுமே இல்லைனாலும் ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியம் எந்த நேரத்தில் வருது? ஹெல்த் செக்கப்னு அவங்க வர்றப்போ நம்ம பேக்கேஜாக அதை வந்து பண்ணுவோம். இல்லை யூஸ்வலாக உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, இப்போ வலி இருக்குது, அதுக்காக நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போகிறீங்க, போயிட்டு எனக்கு கல் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறாங்கன்னா அப்போது அவங்க எழுதி அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போது நாங்கள் அது ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். ஓகே டாக்டர், சிறப்பாக சொன்னீங்க. தொடர்ந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? இதில் எதில் வந்து ரேடியேஷன் அதிகமாக இருக்கும் டாக்டர்? ஓகே, ஸோ அல்ட்ராசவுண்ட் வந்து அதுக்கு ரேடியேஷனே கிடையாது. அதுதான் நம்ம சேஃபாக அதை வந்து ப்ரெக்னன்சி ஸ்கேன்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது இட் யூசஸ் சவுண்ட் வேவ்ஸ் மட்டும்தான், அதோட ரிஃப்ளெக்ஷனை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே. பட் சிடி வந்து அது இட் யூசஸ் ரேடியேஷன், பட் அதுக்கான பர்பஸ் இருக்குது. இப்போ போன்ஸ் அதுக்கெல்லாம் அது அண்ட் இட்ஸ் ஃபாஸ்ட். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு ட்ராமா பேஷண்ட், அதுக்கு வந்து இமீடியட்டாக நம்ம இமேஜ் பண்ணோன்னா இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. எம்ஆர்ஐங்கிறது வந்து இன்னும் டீட்டெயில்டு ஜாயிண்ட், லிகமெண்ட், மசில் இந்த மாதிரி சாஃப்ட் டிஷ்யூ இதுக்கு இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் இது வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்கு வி யூஸ். ஓகே, அப்போ ரேடியேஷன் அதிகமாக இருக்கிறது சேஃப் தான்? சிடி தான், சிடி ஹேஸ், பட் விதின் அ சேஃப் லிமிட் தான். சேஃப் லிமிட் தான். ஓகே டாக்டர். இப்போ ரிப்பீட்டடாக ஸ்கேன் எடுத்தால் எதுவும் பிரச்சனைகள் வருமா? இப்போ அல்ட்ராசவுண்ட் நாங்கள் ரிப்பீட்டடாக பார்ப்போம், எம்ஆர்ஐ பார்க்கலாம், அதெல்லாம் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே. சிடி வந்து டாக்டர் தே வில் ரெக்கமெண்ட் எப்போ ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு தேவை இருந்தால் மட்டும் பண்ணுவோம். தேவை இருந்தால் எதுக்கெல்லாம் அந்த ஸ்கேன் எடுப்பாங்க டாக்டர்? எது இப்போ சொன்னீங்களா? சிடி ஸ்கேன். ஆமாம், சிடி ஸ்கேன். ஸோ அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிரெயினில் ஒரு லீஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க, கம்மியாயிருக்கா அதிகமாயிருக்கா, அப்போ ஒரு 3 to 4 days கேப்பில் திரும்ப பார்க்கலாம். இல்லை நீங்கள் எதுவும் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அது திரும்ப ஹீல் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அந்த இன்டர்வலில் பார்க்கலாம். 3 to 4 daysலேயே ஹீல் ஆகிடுமா? ஹீல் ஆகாது, ஒரு 1 weekல நம்ம மானிட்டர் பண்ணலாம் எப்படி இருக்கு அந்த ப்ராசஸ் அப்படின்னு. ஓகே, நீங்கள் ப்ரெக்னென்சி பற்றி பேசினதுனால எனக்கு அதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, நான் அதை பற்றி கேட்குறேன். இப்போது எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னா என்ன, அதை எப்படி டிடெக்ட் பண்ணுவீங்க டாக்டர்? ஓகே, எக்டோபிக் ப்ரெக்னென்சி வந்து கர்ப்பப்பைக்குள்ளே ஃபார்ம் ஆகாமல் வெளியில் ஃபார்ம் ஆகிறது தான் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. மோஸ்ட்லி அந்த டியூப்ல, யூட்ரஸ்க்கு போகிற அந்த டியூப்ல தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஸ்பேஸில் அது ஃபார்ம் ஆகுறப்போ அதால் என்லார்ஜ் ஆகி க்ரோ ஆகுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அதனால அது வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆச்சுன்னா அது ஒரு லைஃப் த்ரெட்னிங் சிச்சுவேஷன் தான். ஸோ அது எவ்வளோ ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணுறோமோ இட்ஸ் பெஸ்ட். எவ்வளோ ஏர்லியானா இப்போது எவ்வளோ நாளில் டாக்டர் அதை வந்து கம்பல்சரி வந்து பார்க்கணும்? இப்போது யூஸ்வலி உங்கள் பீரியட் மிஸ் ஆகிட்டுருக்கு, அப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டவுட் பண்ணுறீங்கன்னா ஒரு பேசிக் யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுவீங்க. அதில் பாசிட்டிவ்னு வந்தால் உடனே ஒரு 6 weeksல எதுக்கு நாங்கள் ஸ்கேன் எடுக்க சொல்கிறோம் அவ்வளோ ஏர்லியானா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கக்கூடாது, கரெக்டான இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த 6 வாரத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணுறதே. ஓகே ஓகே. ஸோ அந்த டைமில் இப்போ யூட்ரஸ்குள்ளே தெரியலனா அப்போ அந்த டவுட் வரும், அப்போ வெளியில் எங்கேயாச்சும் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பிளட் டெஸ்ட், பீட்டா HCGன்னு ஒரு பிளட் டெஸ்ட்டும் பண்ணுவோம். இது ரெண்டையும் கோரிலேட் பண்ணி வி வில் லுக் இஃப் இட்ஸ் அவுட் சைட் டியூப்ல எங்கேயும் இருக்கா அப்படின்னு. இப்போ ஏர்லியாக ஒரு ஃபீட்டஸ் அந்த ஹார்ட் பீட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம்னா அது மெடிக்கல்லையே அதை மேனேஜ்
பண்ணலாம். ஓகே. சப்போஸ் ஹார்ட் பீட் வந்து அந்த பேபி பெருசாவே க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ சர்ஜிக்கலாக அதை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். இது எத்தனை நாளைக்குள்ள ரிமூவ் பண்ணா சேஃப் டாக்டர்? அதான் அந்த ஹார்ட் பீட் வர்ற ஸ்டேஜ்குள்ளால we should try to remove it. அதாவது வீக்ஸ்ல சொல்ல முடியுமா? 6 to 8 weeks மேக்ஸிமம். அதுக்குள்ள அது வரைக்கும் நம்ம சேஃப்னு சொல்ல முடியாது. earlier the better. earlier the better. ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் உங்களுக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய. ஆமா. ஓ மை காட். நான் இதை கேள்விப்பட்டேன், புதுசா இப்பதான் கேள்விப்படுறேன். ஸோ அதனால காமன் தான். அதனால தான் நாங்கள் 6 வீக்ஸ்ல கூட ஸ்கேன் வந்து சொல்றது. நிறைய பேர் இவ்வளோ சீக்கிரமா எடுக்கணுமா, அப்புறமா பார்த்துக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஒரு ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேனுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் பர்பஸ் இஸ் திஸ். இதனால தான். ஓகே. இது வந்து இப்போதான் அதிகமா இருக்கா இல்ல முன்னாடியிலேருந்து அதிகமா இருக்கா? முன்னாடியிலேருந்து இருக்கும். மேபி அதுக்கான அவேர்னஸ் இல்லாம இருந்திருக்கலாம். பட் இட் இஸ் தேர். அது எங்கனாலும் ஃபார்ம் ஆகலாம். புதுசா இருக்கு. இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? நாட் அதுக்குன்ட்டு ரீசன் எதுவும் கிடையாது. அது நேச்சர் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே ஓகே. இப்போ பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ஸ்கேன் வந்து எந்த டைம்ல எடுக்கிறது வந்து பெட்டர்? அதான் அந்த 6 to 8 weeks இஸ் த பெஸ்ட் டைம். அது அந்த இப்போ வந்து இன்டர்னலா ஒரு டிரான்ஸ்வெஜைனலா அந்த ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேனை நம்ம பார்த்தோம்னா 5.5 to 6 வீக்ஸ்லேயே ஹார்ட் பீட் டிடெக்ட் பண்ணலாம். ஓ 6 வீக்ஸ்ல. ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட், இந்த கரெக்டான இடத்துல ஃபார்ம் ஆயிருக்காங்கிறது பார்ப்போம். ஓகே ஓகே. இது இல்லாமல் வேற எதுவும் ப்ராப்ளம், இப்போ யூட்ரஸில் எதுவும் கட்டி ஃபைப்ராய்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கானும் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சியில் வேற எதுவும் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வருமானு மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. இது நம்மளாவே டிடெக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து யூட்ரஸில் இல்லாமல் டியூப்ல தான் உருவாயிருக்குங்கிறதுக்கு வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா? சம் பேஷண்ட்ஸ் கொஞ்சம் பெயினோட வருவாங்க. ரைட் சைடில் பெயின் இருக்கு, லெஃப்ட் சைடில் பெயின் இருக்கு, டச் பண்ணா பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பாயிண்டர் தான். பட் ஸ்கேன் அண்ட் திஸ் பீட்டா HCG இஸ் மஸ்ட். ஓகே டாக்டர். ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி அப்படின்னு எடுத்துக்கும் போது எத்தனை நாளில் வந்து ஸ்கேன் எடுக்கணும்? அதாவது இப்போ நீங்கள் 6 to 8 வீக்ஸ் சொன்னீங்களா, அதில் வந்து எத்தனை நாட்களில் ஸ்கேன் எடுத்தா அவங்க குழந்தைங்களோட ஹார்ட் பீட் அதெல்லாம் தெரியும், இல்லை ஆர்கன்ஸ்லாம் தெரியும் டாக்டர்? ஆர்கன்ஸ்லாம் நம்ம 5th மந்த்துக்கு மேலே தான். 5th மந்த் தான். ஏர்லிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் த ஹார்ட். இப்போ நான் சொன்ன ரீசன்ஸ் அது மட்டும்தான். யா. ஓகே டாக்டர். இப்போ வந்து ட்ரைம்ஸ்டர் வைஸ் ஸ்கேன் பண்ணுவீங்கல்ல, அந்த பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? ஓகே. ஸோ இந்த ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேனுக்கு அப்புறம் வர்றது தான் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன். அதுதான் NT ஸ்கேன்னு சொல்லுவோம். ஓகே. அதுதான் இதுக்கு பிறகு வர்றது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். ஓகே. அது ஒரு 3 மாதம் அப்படின்னா 12 வீக்ஸ் அந்த டைமில் பண்ணுறது. அது பேபியோட குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ், இந்த டவுன் சிண்ட்ரோம் இதுக்காக பண்ணுற ஒரு ஸ்கேன். அதோட சேர்த்து ஒரு பிளட் டெஸ்ட்டும் பண்ணுவோம். ஸோ இந்த குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கேன் அது. ஓகே ஓகே. இப்போ இடையில ஸ்கேன் பண்ணாமல் பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து அவங்க வரவே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்தடுத்த ஸ்கேன் மிஸ் பண்ணுறதுனால இதுதான் பிரச்சனை வருமா டாக்டர்? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம இந்த ஸ்கேனில் பார்க்க முடிஞ்சதை அடுத்த ஸ்கேனில் பார்க்க முடியாது. இப்போ இந்த NT ஸ்கேனோட சேர்த்து அந்த பிளட் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம்ல, அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வாரத்துக்கு மேலே அந்த டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் கொடுப்போம். பட் இட் மைட் நாட் பி as எஃபெக்டிவ். ஓகே ஓகே. இதில் ஃபஸ்ட்டு, தேர்டு, செகண்ட் அந்த ட்ரைமஸ்டர் வந்து அது எந்த வகையில் வித்தியாசப்படுது டாக்டர்? இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ங்கிறது 12 வாரம் வரைக்கும். 12 வாரம். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு 28 வீக்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். ஓகே. இதில் வந்து NT ஸ்கேன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். NT ஸ்கேன் பற்றி இடையில சொன்னீங்க. அது NT ஸ்கேன்னா அது NT வேல்யூ எவ்வளோ இருக்கணும், அது எதனால? யூஸ்வலாக ஒரு 2.5 mm குள்ள இருக்கணும். அது வந்து பேபியோட கழுத்து பகுதியில் வந்து ஒரு ஃப்ளூயிடை மெஷர் பண்ணும். அதுதான் அந்த 2.5 mmன்னு சொல்கிறது. அதுக்கு ஜாஸ்தியாக இருக்க பேஷண்ட்ஸ் வந்து இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்க்ரீனிங். ஓகே. அதில் நீங்கள் பாசிட்டிவ் ஹை ரிஸ்க்னு உங்கள் வேல்யூ வருதுன்னா அதுக்கும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். அதுதான் NIPTன்னு சொல்லுவோம். அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் பிளட் டெஸ்ட் தான். ஓகே ஓகே. ஸோ அது வந்து 99% ஆக்யூரேட். ஓகே. இப்போ NT வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை? அதிகமாக இருந்துச்சுன்னா? கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே. ஒன்று இட்ஸ் நார்மல், அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வி வில் டூ. ஓகே. ஆமாம். அது என்ன பிரச்சனை வரும்? அது NT வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வரும்? அதான் அந்த குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் லைக் டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம் இந்த மாதிரி இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுற ஸ்கேன் தான் அது. ஓகே ஓகே. அனாமலி ஸ்கேன் அப்படின்னா எப்போ செக் பண்ணும் டாக்டர்? அனாமலி ஸ்கேன் செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கேன்ஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேபியோட எல்லா உறுப்புகளையும் நம்ம பார்க்குற ஒரு ஸ்கேன், ஹெட்லேருந்து ஃபீட் வரைக்கும்.
ஸோ பேசிக்காக ஒரு ஸ்கேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட்டாக சொல்கிறேன். ஹெட்டில் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் கரெக்டாக இருக்கா பார்ப்போம். அப்புறம் ஃபேஸில் வந்து நோஸ் லிப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இந்த கிளெஃப்ட் பேலட், கிளெஃப்ட் லிப் எல்லாம் சொல்கிறாங்களே, இந்த டிஃபெக்ட்ஸ்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நெக்கு, ஸ்பைன் அந்த அழகா எதுவும் டிஃபெக்ட் இல்லாமல் அதை ஸ்டடி பண்ணும். அப்புறம் ஹார்ட், பேபியோட ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கரெக்டாக இருக்கா, லங்ஸ் கரெக்டாக இருக்கா, ஸ்டமக்கு வேற எதுவும் ஸ்கின் வால் டிஃபெக்ட் இருக்கா, கை கால் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இது வரைக்கும் we will study. எல்லா பார்ட்ஸையும் படிக்கிற ஒரு ஸ்கேன் தான் அது. ஓகே. ஸோ அது எதனால நம்ம இந்த டைமில் பண்ணுறோன்னா, இந்த டைமில் உங்கள் பேபி வந்து ஒரு 300 to 500 grams தான் இருக்கும் வெயிட். ஸோ அந்த டைமில் நிறைய தண்ணியும் சுற்றி இருக்கும். ஸோ உங்கள் பேபி ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்கான we can study it more easy. அதுதான். ஓகே மேம். ஓகே. ஸோ இதில் வந்து குழந்தைங்களோட குறைபாடுகள்லாம் எது வேணாலும் கண்டுபிடிச்சிடலாமா? எல்லான்னு சொல்ல முடியாது. ஸ்கேனால் அது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ அந்த கிளெஃப்ட் லிப்னு சொல்கிறோம், இல்லை இப்போ கையில் ஒரு பார்ட் மிஸ்ஸிங், அந்த மாதிரி கார்டியாக் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே we can find. பேபிக்கு கார்டியாக் ப்ராப்ளம் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ஸ்கேனே இருக்குது, ஃபீட்டல் எக்கோன்னு கூட இருக்குது. ஓ, புதுசாக இருக்குது மேம். இப்போ ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் மேம் என்ன பண்ண சொல்லுவீங்க? என்ன ப்ராப்ளம்ங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி we will counsel the patient. இப்போது இது வந்து பிறந்ததுக்கப்புறம் எங்களால் ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃபெக்டாக இருந்ததுன்னா we will counsel the patient and அப்படியே டெலிவரிக்கு அப்புறம் we will guide them. இல்லை இது வந்து டெலிவரி ஆனால் இது ஒரு லைஃப் த்ரெட்னிங் சுச்சுவேஷன் அந்த பேபிக்குன்னா அப்போ we will advise for termination, abortion. ஓகே டாக்டர். இதுலேயே வந்து பேபி பொசிஷன்லாம் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது நெக்ஸ்ட் ஸ்கேனில் வரும். தேர்டு. ஆமாம், அதான் இந்த ஸ்கேனில் வந்து பேபி கான்ஸ்டன்ட் மோஷனில் தான் இருக்கும். உள்ள அந்த வாட்டர் லெவல்லாம் நல்லா இருக்கும். ஸோ மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபிக்ஸ்டாக ஒரு பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்கேனில் இட் வில் பி மூவ் ஃபிக்ஸ்ட். ஓகே டாக்டர், நல்லா வந்து தெளிவாக சொன்னீங்க. டாக்டர், இப்போ வந்து ப்ரெக்னென்சி அப்படின்னு வரும்பொழுது பெண்களுக்கு இருக்கிற முக்கியமான பயம் வந்து இந்த ஸ்கேன் எடுத்தால் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி இது நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் பயந்து நான் கேட்டிருக்கேன். அதனாலே நிறைய பேர் ஸ்கேனை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அது வந்து நல்லது தானா இல்லை வந்து அது மித்தா, அந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க டாக்டர். அது டெஃபினெட்லி அது மித்து தான். பிகாஸ் அவ்வளோ சேஃப்டி இல்லாமல் இவ்வளோ ஸ்கேன்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதை ரிப்பீட்டடாக கூட பண்ணலாம். அல்ட்ராசவுண்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி இட் யூஸஸ் சவுண்ட் வேவ்ஸ் மட்டும் தான், அதில் எந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷனும் கிடையாது. ஓகே. அந்த சவுண்ட் வேவ்ஸை அந்த ப்ரோப் வழியாக போயிட்டு திரும்ப அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் நாங்கள் அந்த இமேஜாக பார்க்குறோம் அந்த மெஷினில். மற்றபடி எந்த ரேடியேஷனும் நீங்கள் திரும்ப திரும்ப கூட ரிப்பீட் பண்ணுறது. சில பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம இப்போது ரெகுலர் ஃபாலோ அப் வச்சுருப்போம். தண்ணி லெவல் கம்மியாக இருக்க பேஷண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்களெல்லாம் 2 to 3 days ஒன்ஸ் கூட திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம், லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதான்னு. ஸோ இட்ஸ் வெரி சேஃப். ஓகே, நீங்கள் மிஸ் பண்ணாமல் வரலாம் ஸ்கேன்ஸ்க்கு. ஓகே டாக்டர், யாரும் அப்போ பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக அல்ட்ராசவுண்டில் நோ ரேடியேஷன். ஓகே டாக்டர். ஸோ பேபி க்ரோத் எப்படி மெஷர் பண்ணுவீங்க டாக்டர் ஸ்கேனில்? இப்போ 3rd trimester ஸ்கேன் பார்த்தோன்னா க்ரோத் ஸ்கேன் தான். அதில் நம்ம பார்க்குறது வந்து வாட்டர் லெவல் அண்ட் பேபியோட வெயிட். ஸோ வெயிட்டுங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோன்னா பேபியோட தலை மெஷர்மெண்ட், அப்புறம் வயிறு சுற்றி இருக்க மெஷர்மெண்ட், அப்புறம் இந்த காலில் இருக்க இந்த தை போன் மெஷர்மெண்ட். இந்த 3 வச்சு அந்த சாஃப்ட்வேர், மெஷினோட சாஃப்ட்வேர் வந்து ஒரு வெயிட் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். வெயிட்டும் ஆமாம், அதுலேருந்து வர்றது தான், அது ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த வெயிட்டை தான் நாங்கள் ஒரு சார்ட், ஒரு க்ரோத் சார்ட் மாதிரி ஸ்டடி பண்ணுவோம். இப்போ 20 வீக்ஸ்லேருந்து வெயிட் வந்து அந்த கரெக்ட் பர்சன்டேஜில் ரைஸ் ஆகுதா, இல்லை கம்மியாக இருக்குதா, இல்லை அதிகமாக இருக்குதாங்கிறது ஸ்டடி பண்ணலாம். ஸோ இந்த வெயிட் எஸ்டிமேட்டில் டெஃபினெட்லி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க தான் செய்யும், ஒரு 300 to 500 grams. ஸோ பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் என் பேபி நீங்கள் கொடுத்த வெயிட்டில் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அகெயின் இட்ஸ் அ மெஷின் கால்குலேட்டட். இதுதான் அக்யூரசி இருக்கா? அக்யூரசி ஆல்வேஸ் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 500 grams நம்ம வச்சுக்கணும் டிஃப்ரென்ஸ். எஸ். ஓகே 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 டாக்டர். இப்போ ஃப்ளூயிட் லெவல் அது வந்து எவ்வளோ இருக்கணும், அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? யூஸ்வலாக இப்போது 8க்கு கீழே போனால் இட் இஸ் வெரி லோ. அப்போ வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங்கில் இருப்பீங்க. அந்த ஃப்ளூயிட் லெவலில் ஏற்றுறதுக்கான மெடிக்கேஷன் கொடுப்பாங்க, மானிட்டர் பண்ணும். இதே இது ஒரு 10 to 20க்குள்ளே இருந்தால் இட்ஸ் நார்மல், இட்ஸ் வெரி நார்மல். 20க்குள்ளே? ஆமாம். அதுக்கு மேலே போச்சுன்னா? அதுக்கு மேலே போனால் அகெயின் உங்களுக்கு பேபியோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கலாம், மதருக்கு வந்து சுகர் இருக்கலாம். இதெல்லாம் ரீசன்ஸ் ஃபார் த வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன்ஸ். ஓ, இதை வச்சு மதருக்கு சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாமா? இருக்கும். ஓ மை காட், வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ ஸ்கேனில் வந்துட்டு காம்ப்ளிகேஷன்ஸாக எந்த ஏர்லியாக டிடெக்ட் பண்ண முடியுமா இப்போது ப்ரெக்னென்சின்னு அந்த வரும்பொழுது?
ஏர்லியராக டிடெக்ட் பண்ண முடியுமா? காம்ப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் பேபிக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த அனாமலி ஸ்கேனுங்கிற ஸ்கேனில் மோஸ்ட்லி டிடெக்ட் பண்ணிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ பேபிக்கான பிளட் சப்ளை கம்மியாக வருது, அது வந்து ஃபீட்டல் டாப்லர்னு ஒரு ஸ்கேன் பார்ப்போம். அது நார்மலாக பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, பேபிக்கான நியூட்ரிஷன் கரெக்டாக வருதா, இதெல்லாம் அந்த ஸ்கேனில் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அதில் எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ்னாலும் டெலிவரியை வந்து சீக்கிரமாக பிளான் பண்ணணுமா இல்லை வெயிட் பண்ணலாமா, இதெல்லாம் இட் வில் ஹெல்ப் அஸ் டிசைட். ஓகே ஓகே. பிளசண்டாவோட பொசிஷன் எப்படி இருக்கணும், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. பிளசண்டாங்கிறது வந்து பேபிக்கான நியூட்ரிஷன் மதர் கிட்ட இருந்து வர்றது அந்த பிளசண்டால தான். அதில் தான் அந்த தொப்புள் கொடியை அட்டாச்சாக இருக்கும், அது போய் பேபிக்கு அட்டாச்சாக இருக்கும். ஸோ இந்த பிளசண்டா பொசிஷன் எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது வந்து இப்போ ஒரு என்டி ஸ்கேன் இந்த 3rd month ஸ்கேனில் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு கீழே கூட இறங்கியிருக்கலாம். பட் பேபி வந்து பெருசாக ஆக யூட்ரஸ் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ என்லார்ஜ் ஆகுறப்போ அது தானாகவே மேலே இட் வில் கீப் கோயிங் அப். யூஸ்வலி தானாகவே மேலே புஷ் ஆகிடும் மோஸ்ட் ஆஃப் த டைம். சில பேருக்கு அப்போவும் பர்சிஸ்டண்ட்டாக கீழே தான் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணும். ஏன்னா டெலிவரி டைமில் வந்து நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகலாம் கீழே இருந்தால். ஆமாம், கீழே இருந்தால். ஏன்னா கர்ப்பப்பை வாய் கிட்ட இருந்ததுன்னா அப்போ நார்மல் டெலிவரிக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ முன்னாடியே ஒரு சிசேரியன் செக்ஷன் பண்ணுமா அப்படிங்கிறதுக்கான பிளானிங். அது மூவ் ஆகிட்டே இருக்குமா? அந்த பிளசண்டா மூவ் ஆகிட்டே இருக்காது. பேபி வளர வளர யூட்ரஸ் மேலே வர வர இதுவும் சேர்ந்து மேலே வரும். ஓகே. ஆமாம், யூஸ்வலாக அப்படி. சில பேருக்கு அப்படியே பர்சிஸ்டண்ட்டாக கீழே இருந்தால் மட்டும் நம்ம இந்த இதெல்லாம் டிசைன் அந்த ப்ரெஷரை பொறுத்து மேலே போதா கீழே போதாங்கிறது வந்துருமா பேபி வளர வளர? யூஸ்வலி வளர்றப்போ மேலே போகணும். அதை நம்மளாம் எதுவும் பண்ண முடியாது. இல்லை, நம்ம எதுவும் பண்ண முடியாது. we can just monitor. ஓகே ஓகே டாக்டர். ஸோ ஸ்கேன் எடுக்கும்பொழுது ப்ரெக்னன்சி பெண்கள் எப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும் ப்ரெக்னன்சி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக? ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து பொறுமையாக வரணும். பொறுமையாக வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்தோடனே சீக்கிரமாக பண்ணிடுங்க, முடிச்சிட்டிங்களா, நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், அந்த கான்செப்டில் வரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கேனும் ஒவ்வொரு டைம் ஆகலாம். சப்போஸ் உங்கள் பேபி திரும்பி இப்போ படுத்துட்டு இருக்கு, அப்படி ஸ்பைன் தான் மேலே தெரியுதுன்னா அந்த ஸ்பைனோட ஷேடோ தான் எங்களுக்கு தெரியும். அது கீழே இருக்க ஆர்கன்ஸ் எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது. அப்போ உங்கள் பேபி திரும்ப வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்கள் ஸ்கேன் கொஞ்சம் டைம் ஆகும். பட் நிறைய பேர் கொஞ்சம் அந்த பேஷன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, சீக்கிரமாக முடிச்சிடலாமா, சம்டைம்ஸ் அடுத்த நாள் கூட நாங்கள் வர சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் அது வரைக்கும் திரும்பாமல் இருக்குமா? இருக்கும், சம்டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது. எல்லா பாட்டையும் அந்த அனாமலி ஸ்கேமில் பார்க்கணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். ஓகே. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, அனாமலி ஸ்கேன்ஸ் இந்த ப்ரெக்னன்சி ஸ்கேன்ஸுக்கெலாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம், அந்த மாதிரி வரலாமா? ஆமாம், கண்டிப்பாக யூ கேன் ஈட் அண்ட் கம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யூ கேன் பி கம்ஃபர்டபுள். நீங்கள் வாக் பண்ணலாம் கொஞ்ச நேரம், உங்கள் பேபியை திரும்புறதுக்கான எல்லாமே யூ கேன் டூ. ஓகே. தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவாங்கல்ல? அப்படின்ட்டு கூட இல்லை, பிளேடர் ஃபுல்லாக இருக்கணும் அப்படி. அது வந்து உங்களோட யூஷுவல் அப்டமன் ஸ்கேன்ஸுக்கு தான். அந்த ஸ்கேன்ஸுக்கு தான் இப்போ உங்களை ஃபாஸ்டிங்கில் வர சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த பித்தப்பை வந்து நல்லா தெரியும், அதுக்காக ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. பிளாடர் ஃபுல்லாக வரணும், அப்போ தான் இந்த யூட்ரஸ், ஓவரிஸ், ப்ராஸ்டேட் இதெல்லாம் நல்லா தெரியும், அதுக்காக சொல்லுவாங்க. அப்போ பிரெக்னன்சி வைஸ் நாட் ரிக்வயர்ட். ஓகே. அப்போ வந்து எம்டி ஸ்டொமக்கில் வரணும். ஆமாம், ஒரு ஃபாஸ்டிங் 4 hours ஃபாஸ்டிங் இஸ் எசென்ஷியல். ஓகே டாக்டர். இப்போது நிறைய பேர் நீங்கள் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க, அதில் ஃபஸ்ட் டைம் வந்து பேபியோட மூமெண்ட் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவங்களோட பேரண்ட்ஸோட ரியாக்ஷன்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஹார்ட் பீட் காமிக்கிறப்போவே மெனி தே வில் பி வெரி எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஓகே. ஸோ ஹஸ்பண்ட் மட்டும் நம்ம காமிப்போம். அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் நெக்ஸ்ட் ஸ்கேன்லலாம் ஃபேஸ் அந்த ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுறப்போ அந்த ஃபேஸ்லாம் 3D அதிலலாம் பார்த்தாங்கன்னா தெல் பி ஈவன் மோர் ஹாப்பி. ஓகே. ஹஸ்பண்ட் வந்து மஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்கணும். டியூரிங் தி ஸ்கேன் கிடையாது, நாங்கள் ஃபுல் ஸ்டடியும் முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு காமிப்போம். முடிச்சதுக்கப்புறம். ஆமாம். ஓகே டாக்டர். இப்போ ப்ரெக்னென்ட் பெண்கள் வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ வந்து நெட்டில் சர்ச் பண்ணி எடுப்பாங்க, அதை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப பயத்தோடு வருவாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க டாக்டர்? அவங்க கேட்குற டவுட்ஸ் வில் டெஃபினெட்லி கிளியர். ஸ்கேன்லேயே நாங்கள் பார்க்குறப்போவே கூட காமிப்போம். ஓகே, இதை பாருங்கள், இது இப்படி கரெக்டாக இருக்குது, இதை வாரி பண்ண தேவையில்ல. மெயின்லி இந்த கூகுள் இதெல்லாம் படிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு எனி டவுட்ஸ் எங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். அதை லைவாகவே காமிக்கலாம். அல்ட்ராசவுண்ட் வந்து ஒரு ரியல் டைம் இமேஜிங் இல்லை, அதை பார்க்குறப்போவே காமிக்கலாம். பேபியோட மூவ்மெண்ட் இப்படி இருக்குது, எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், நல்லா அழகாக விளக்குனீங்க. தொப்புள் கொடி அப்படிங்கிறத பற்றி தான் கேட்க போகிறேன். அதாவது தொப்புள் கொடி வந்து நிறைய பேருக்கு கழுத்தில் சுற்றிக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க்கு, ப்ளஸ் வந்து அது எதனால் அந்த மாதிரி நடக்குது, நீங்கள் அதை எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுவீங்க டாக்டர்?
ஓகே. ஸோ ஒரு 3rd ட்ரைமஸ்டர் ஸ்கேன் அப்படின்னா ஒரு growth ஸ்கேன். ஓகே. 28 வாரத்துக்கு அப்புறமா நம்ம இந்த தொப்புள் கொடி கழுத்தில் சுற்றி இருக்காங்கிறத நோட் பண்ணுவோம். ஓகே. இப்போ இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கிடையாது. இதனால நீங்க உடனே டெலிவரி பண்ணணும் இல்ல இதனால சி செக்ஷன் தான் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. இட்ஸ் நாட் அது ஒரு இண்டிகேஷன் கிடையாது. பட் அதை நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்றப்போ டெலிவரி பண்ற டாக்டர் வந்து அதை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இப்படி கார்டு இருக்கு, ஸோ அவங்க வந்து அதை பார்த்துப்பாங்க. ஓகே. எனக்குமே அந்த கொஸ்டின் இருந்துச்சு. இந்த சி செக்ஷன்ங்கிறது தொப்புள் கொடி சுத்திட்டா உடனே பேனிக் ஆயிடுவாங்க. அதுக்கான இண்டிகேஷன் இல்லை அது. ஓகே. தொப்புள் கொடிக்கும் நஞ்சு கொடிக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்? இப்போ நஞ்சு கொடிங்கிறது வந்து பிளசண்டான்னு சொல்லுவோம். அதுதான் யூட்ரஸ் அந்த வால்ல அட்டாச் ஆயிருக்கும். இதுல இருந்து தான் மதருக்கும் பேபிக்கும் அந்த நியூட்ரிஷன் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே அதுல தான் நடக்கும். இது மூலியமா அந்த தொப்புள் கொடி மூலியமா போயிட்டு பேபியோட ஸ்டமக்ல அட்டாச் ஆயிருக்கும் அந்த கார்டுங்கிறது. ஓகே. அது அந்த பிளட்டுக்கு ஃப்ளோக்குள்ளால தான் உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷன் எல்லாமே போகுது பேபிக்கு. ஸோ அது அட்டாச் ஆயிருக்க ஸ்ட்ரக்சர் தான் தொப்புள் கொடி. ஓகே. ஒருவேளை அது சுத்துறதுக்கு காரணம் பிளசண்டா வந்து சுத்தாது, அதாவது நஞ்சு கொடி வந்து கழுத்துல சுத்தாது. அது நஞ்சு கொடிங்கிறது வால்ல அட்டாச்சா தான் இருக்கும். அது சுத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே. ஓகே. தொப்புள் கொடி சுத்தலாம், ஏன்னா அந்த ஃப்ளூயிட்குள்ள பேபியோட சேர்ந்து அது மூமெண்ட்ல தான் இருக்கும். ஓகே டாக்டர். ஓகே. இப்போ குழந்தைங்க வந்து வயிற்றுலேயே மோஷன் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேசஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து எந்த சுச்சுவேஷனில் அது நடக்கும்? அதை எதுவும் ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியுமா? அது ஒரு 36 வீக்ஸுக்கு அப்புறம் இப்படி ஆகலாம். ஓகே. 36 க்ளோஸ் டு டெலிவரி கிட்ட வரப்போ இப்படி ஆகலாம். அது ஸ்கேனில் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளூயிட் வந்து இப்போ யூஸ்வலாக அந்த பேபியை சுற்றி இருக்க ஃப்ளூயிட் வந்து கிளியராக இருக்கும் நம்ம ஸ்கேனில் பார்க்குறப்போ. இப்போ சம்டைம்ஸ் இப்படி மோஷன் பாஸ் பண்ணியிருக்குன்னா கொஞ்சம் அதோட அதை பார்க்குறப்போ நம்மளுக்கு புரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு பிரைட்டாக தெரியுது அப்படின்னா இதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த டாக்டர் பண்ணி பார்த்தாங்கன்னா தே கேன் ஐடென்டிஃபை ஆல்சோ மோஷன் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அது இமீடியட்டாக டெலிவரி பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகே. டெலிவரி அதாவது சி செக்ஷனா இல்லை நார்மல் டெலிவரி? நார்மல் கூட பண்ணலாம், இல்லை அதை அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க, கைனகாலஜிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர். ஸோ சி செக்ஷன் வந்து எந்த ஸ்டேஜில் வந்து கம்பல்சரி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்வீங்க? எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த பிரச்சனை இப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் சி செக்ஷன் வந்து சாட்டிஸ் பண்ணுவோம்? இண்டிகேஷன் சொல்லணும்னா இப்போ பேபிக்கு பிளட் ஃப்ளோ கம்மியாக போகுது அப்படின்னு நம்ம ஸ்கேனில் டிடெக்ட் பண்ணுறோம். ஓகே. கம்மியாக இருக்குது, அதனால மூமெண்ட் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் கம்மியாக இருந்தால் எமர்ஜென்சி சி செக்ஷனுக்கான ஒரு இண்டிகேஷன் தான். இதே மாதிரி மோஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சியாக அவங்க டெலிவரி பண்ணணும். ஓகே. இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ். ஓகே. ஆனால் ஒருவேளை மோஷன் போயிருந்தா கூட சி செக்ஷன் இல்லாமல் நார்மல் டெலிவரி நடந்திருக்கா? வாய்ப்பு இருக்குது, பட் தே வில் டிசைட். ஓகே டாக்டர். ஓகே. ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேஃபான கேப் வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் எடுத்தால் அது சேஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு சேஃபான கேப் இருக்கும் ஏதாவது அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. அதான் இப்போது பேஷண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட். இப்போ சப்போஸ் அவங்களுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு, எவ்ரி 2 days கூட நம்ம மானிட்டர் பண்ணணும். எவ்ரி 2 days கூட அவங்கள பார்க்கணும். இல்ல அவங்க வந்து நார்மலா ஒரு கேப்னா ஒரு 6 to 8 weeks கேப் கொடுத்து தான் நம்ம வந்து அடுத்த ஸ்கேன் சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு நடுவில் அவங்களுக்கு எதுவும் காம்ப்ளிகேஷன் பெயின் அப்படின்னு வந்தாங்கன்னா டெஃபினட்டா அதுக்கு முன்னாடி கூட பார்க்கலாம். அப்படின்ட்டு சேஃப் இதுன்னு கேப் அப்படின்னு இல்லை, எப்போ வேணாலும் எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஓகே. இண்டிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம். இண்டிகேஷன் தான். ஓகே டாக்டர். இப்போ வந்து நார்மல் ப்ரெக்னென்சிக்கும் அதாவது சிங்கிள் பேபி இருக்கும்ல அதுக்கும் ட்வின்ஸ் பேபி ப்ரெக்னென்சி ஸ்கேனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதுக்கு எதுவும் வேறு எதுவும் இருக்கா? எப்படி கண்டுபிடிப்பீங்க அது? அதுதான் அகெயின் இந்த டேட்டிங் ஸ்கேன் பண்ணுறோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்கேன் 6 to 8 weeks அப்போவே சிங்கிள் ப்ரெக்னென்சியா ட்வின்னானு நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஸோ அந்த டைம்லேருந்து அது என்ன டைப் ஆஃப் ட்வின்னு எப்படி இருக்குது எல்லாமே அந்த டைம்லேருந்தே மானிட்டர் பண்ணிட்டு வரணும். ஸோ எல்லாமே 2 வாட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு என்டி ஸ்கேன்னா அந்த 2 பேபியையும் திரும்ப ஒவ்வொரு பேபிக்கும் ஒரு ஸ்கேன். ஆமாம். மறுபடியும் அனாமலி ஸ்கேன்னா 2 பேபியும் நாங்கள் 2 அனாமலி ஸ்கேன் மாதிரி இருக்கும். ஸோ சேம் திங் பட் 2 babies. அது ஏன் ஒரே ஸ்கேனில் வந்து பார்க்க முடியாது? ஒரே ஸ்கேன் தான், பட் 2 பேபியையும் ஸ்டடி பண்ணணும்ல, ஸோ ஃபுல் டீட்டெயில்டாக அப்படி வரும். அது வந்து 2 பேபிங்கிறதுனால தனித்தனியாக பார்க்கணும், ஒரு இதில் அது 2ஐயும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஓகே டாக்டர். இப்போ வந்து ஃப்ளூயிடு லெவல் பற்றி பேசுனீங்களா, அது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா குழந்தைங்களுக்கு? அது எவ்வளோ முக்கியம் அதை பற்றி? ஓகே. இப்போ வாட்டர் பேபியை சுற்றி இவ்வளோ வாட்டர் இருக்குன்னா அதுக்கான யூஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போது உங்களுக்கு உங்கள் வயிறில் எதுவும் அடிப்பட்டது எதுனா ஒரு ஷாக் அப்சார்பராக கூட அது இருக்கும். உங்கள் பேபியை கொஞ்சம் குஷன் பண்ணும். செகண்ட் வந்து டெம்பரேச்சர் ரெகுலேஷன். ஓகே. அந்த உங்கள் பேபியை சுற்றி இருக்க அந்த என்வாயன்மெண்ட்டை வந்து வார்மாக அதுக்கான கரெக்டாக வச்சுக்கும். இன்னொன்று பேபி வந்து அந்த வாட்டரை ஸ்வாலோ பண்ணும்.
அதுவே சாப்பிட்டுட்டு அதுவே திரும்ப வெளில. ஸோ உங்கள் பேபியோட இன்டெஸ்டின் அந்த கட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். ஸோ அதுக்கு இவ்வளோ யூசஸ் இருக்குது. ஓகே ஓகே டாக்டர். அப்போ 3D 4D ஸ்கேன்லாம் வந்து எந்த டைமில் அவசியமாக இருக்குது டாக்டர்? 3D 4D இப்போலாம் எல்லாரும் பேபி ஃபேஸ் பார்க்கணும், அதனால 3D 4D காமிங்க அப்படின்னு வராங்க. பட் அதுக்கான ஆக்சுவல் யூஸ் என்னன்னா, இப்போ ஃபேஸில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கு, எக்ஸாம்பிள் அந்த கிளெஃப்ட் லிப், இது வந்து நார்மல் நம்ம அல்ட்ராசவுண்ட்ல நம்ம பார்த்துருவோம். பட் அது இன்னும் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இருக்கு, அது 3Dல பார்க்குறப்போ எப்படி இருக்கு, அந்த ஆக்சுவல் ஃபேஸில் அந்த டிஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம பார்ப்போம். இல்லை ஸ்பைனை கூட நம்ம 3Dல பார்க்கலாம், ஃபுல் ஸ்பைனும் எந்த டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறதுக்கான பர்பஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பேஷண்ட் என் பேபியோட ஃபேஸ் காமிங்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம we will do. அது வந்து ரொம்ப ரேரா இல்லை? ரேருன்னு அது ரொம்ப பொசிஷன் பேஸ்ட். இப்போ உங்க பேபி வந்து மேலே ஃபேஸிங்காக இருக்கு, நாங்கள் ஸ்கேன் பண்றப்போ மேலே பார்த்துட்டு இருக்குன்னா we can definitely take. ஓகே. நம்ம ஸ்கேன் பண்றப்போ அது தெரியும். இதே கீழே திரும்பி படுத்துட்டு இருந்தாங்கன்னா பார்க்க முடியாது. ஓகே ஓகே டாக்டர். இப்போ வந்து ஜென்ரல் ரிவீல்ங்கிறது வந்து இந்தியாவில் வந்து இல்லீகலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து கேட்கும்பொழுது எனக்கு ரிவீல் பண்ணுங்க இல்லை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை அந்த டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பேரண்ட்ஸ் டாக்டர்? யூஸ்வலி இப்போ வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கன்சென்ட் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் இருக்கு, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நாங்கள் ஸ்கேன் ஸ்டார்ட் பண்ணுவோமே. இந்த ஜெண்டர் இது பண்ண மாட்டோம், இங்கே வந்து இது இல்லீகல், அதுக்கான கன்சென்ட் ஃபார்ம் சைன் வாங்கிட்டு தான் பண்ணணும். சூப்பர். ஸோ தே அவேர் ஆஃப் இட். ஓகே உள்ள வந்துட்டு யூஸ்வலி கேட்க மாட்டாங்க. ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கும்பொழுது குழந்தை வந்து நல்லா வராங்க ப்ரெக்னன்சியில் ஸ்கேன் எடுக்கும்பொழுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது ஒரு விஷயத்தினால வந்து அந்த ஸ்கேனில் நல்லா வந்தாலுமே வந்து அபார்ட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் எதனால் டாக்டர் அந்த மாதிரி வருது? இது ஸ்கேனில் ஏன் கண்டுபிடிக்க முடியலையா, அது எதனாலன்னு சொல்லுங்களேன். எக்ஸாக்ட் ரீசன் இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்கிறோம்ல, 12 வாரத்துக்குள்ளே வந்து அபார்ஷன் இஸ் காமன். ஓகே. 12 வீக்ஸ் தாண்டிட்டோன்னா கொஞ்சம் இட்ஸ் சேஃபர். ஆனால் எதனால நடக்குதுங்கிறது we cannot really say. சம்டைம்ஸ் யூட்ரஸ் ஷேப் வேரியேஷன் இருக்கலாம், அதனால அபார்ஷன் ஆகலாம். சம்டைம்ஸ் யூட்ரஸ்க்கான பிளட் ஃப்ளோ கம்மியாக இருந்தால் கூட ஆகலாம். பட் எனி ஜெனட்டிக் காஸாக அது எக்ஸாக்டாக டிடெக்ட் பண்ண முடியாது. பட் அதுக்கு தான் சம்டைம்ஸ் இப்போ வந்து இந்த டேட்டிங் ஸ்கேன் முடிச்சதுக்கப்புறமும் இன்னொரு 2 வாரத்தில் திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கிறாங்க, பேபி ஹார்ட் பீட் இருக்கா. ஓகே ஓகே. இப்போ கர்ப்பப்பை வாயோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் டாக்டர் அந்த டைமில்? அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் என்டி ஸ்கேன்லேருந்து நம்ம வந்து சர்விக்ஸோட லென்த்தை மெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து. ஆமாம். ஓகே. ஸோ 3 சென்டிமீட்டர்ஸுங்கிறது நார்மல். அது கீழே போனால் இப்போ இந்த 2.5 to 3 வந்து ஒரு பார்டர் லைன்னு கூட சொல்லலாம். ஓகே. அப்போ வந்து கொஞ்சம் க்ளோஸ் மானிட்டரிங்கில் வச்சுப்போம். இப்போ 2.5க்கு கீழே போச்சுன்னா டெஃபினெட்லி வி ஹவ் டு இன்டர்வீன். அப்போது வந்து ஒரு ஸ்டிச் போடுவாங்க, சர்விக்ஸை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா அடுத்த பேபி வளர இட் வில் பி ஃபைன். உள்ளே கொஞ்சம் சேஃபாக ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்கள க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணணும், ஏன்னா எந்த டைமில் வேணாலும் இட் கேன் ஓப்பன் பண்ணி அபார்ஷன் ஆகலாம். ஃபைனலாக அதாவது லாஸ்ட்டில் டெலிவரி டைமில் கொஞ்சம் முன்னாடியெல்லாம் எவ்வளோ லென்த் அது இருக்கும்? நார்மல் சர்விக்ஸ்னால் 3.5க்கு மேலே மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ சம் பேஷண்ட்ஸ் வந்து ட்வின் ப்ரெக்னன்சி இல்லை ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த மிஸ்கேரேஜ் அபார்ஷன் இருக்க பேஷண்ட் இல்லை இந்த IVF இந்த மாதிரி ஒரு சேஃப் இதுக்காகவே ப்ரிகாஷனாகவே இப்போ சர்வைக்கல் ஸ்டிச் போடுறாங்க. ஓகே. நார்மல் பீப்புளுக்கு அப்போ அது எவ்வளோ லென்த்தில் இருக்கும்? 3க்கு மேலே. அதாவது ப்ரெக்னென்ட் இல்லாதவங்களுக்கும் 3 இருக்கும், 3க்கு மேலே இருக்கும். ப்ரெக்னென்ட் இல்லாதவங்கன்ட்டு இல்லை, ப்ரெக்னன்சி டைமில் மெஷர் பண்ணுறது இப்படி. ஓகே டாக்டர். ஸோ அப்டாமினல் ஸ்கேன் வெர்சஸ் வெஜினல் ஸ்கேன் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இப்போ என்டி ஸ்கேன் வரைக்கும் நம்ம வந்து வெஜைனல் ஸ்கேனாக தான் பார்ப்போம். ஓகே. இட்ஸ் அட்வைசபிள். ஏன்னா இந்த சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ ஒரு டேட்டிங் ஸ்கேனில் பார்க்குறப்போ அந்த பேபி வந்து ஒரு ஃபியூ மில்லிமீட்டர் சைஸ் தான் இருக்கும். இதை நம்ம அப்டாமினில் மெஷர் பண்ணுறப்போ அந்த மதரோட அப்டாமினல் ஃபேட்டு இது எல்லாமே அந்த இமேஜை வந்து கிளியராக காமிக்காது. இதே நம்ம வெஜைனலில் பார்க்குறப்போ ரொம்ப கிளியராக தெளிவாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த யூட்ரஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன மில்லிமீட்டர் மெஷர்மெண்ட்ஸ், அந்த 5 வீக்ஸ்லேயே ஹார்ட் பீட் டிடெக்ட் பண்ணுறது, ஆல் தட் வெஜைனல் ஸ்கேன் இஸ் மச் பெட்டர்.
ஓகே. அது வந்து ஸ்டார்டிங்கில் எடுக்க மாட்டாங்களா இல்லை? ஸ்டார்டிங்லேருந்து அதுதான் எடுப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து அதுதான் ஸ்கேன்லேருந்து அதுதான், என்டி ஸ்கேனும் அதுதான். அதுக்கப்புறம் அப்டாமனில் பார்ப்போம். அப்போ வந்து யூட்ரஸ் வந்து கொஞ்சம் பெல்விஸ்லேருந்து மேலே இட் வுட் ஹவ் என்லார்ஜ்ட். அதனால அப்போது அப்டாமல் ஸ்கேன் பார்க்குறது இஸ் பெட்டர். ஓகே டாக்டர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட பிஸி டைமில் வந்து எங்களோட ஸ்டுடியோவுக்கு வந்து நீங்கள் எங்கள் நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நிறைய பேசுவோம். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்துட்டு நிறைய பேசுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச்.